இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமென். வசனமும் அப்படி தான் சொல்லுது. இன் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், பரிபூரண ஆனந்தம். உலகம் தருகிற சந்தோஷம் அது எல்லாமே கொஞ்ச நேரம் தான். ஒருத்தவங்களை பார்த்தா ஒரு இடத்துக்கு போனால் அதெல்லாம் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாக நம்ம மகிழ்ச்சியால் நிரப்புகிறார். ஆமென். அந்த பாடல் வரிகளை திரும்பி உணர்ந்து பாடி நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. Hallelujah. மகிழ்ச்சியோட பாடுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆடுவோம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியா பாடுங்க. நடனம் ஆடுவோம், ஆடுவோம் பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா. பேரின்பமே அப்பா வீட்டில் எப்போதும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். என்னை கண்டெடுத்த தேவன் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஹalleluya. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா. அல்லேலூயா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் ஆடலும் பாடலும் இங்குதானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனுஷனாய் மாறிவிட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன புதிய மனுஷனாய். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். ஹalleluya. அல்லேலூயா எல்லையில்லா. அல்லேலூயா எல்லையில்லா. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே. ஆமென். ஹalleluya. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே.
ஹalleluya. நீங்க தானே இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. ஹalleluya. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ சமாதானக்காரனர் சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹalleluya. ஆமென். அவர் உங்க கூட இருக்கிறாரா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். நம்ம பாடின இந்த பாடல் அப்பா வீட்டில் லூக்கா 15 அதிகாரம் உங்கள் நினைவில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாய் சொல்லும் பொழுது அந்த தகப்பனை குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு எப்போ அவங்க தகப்பன் வீட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா அவனுக்கு குறைவு வரும்பொழுது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரே ஒரு நம்பிக்கையோடு போனான். அப்பா மகன்லாம் கூப்பிட முடியாது, எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த ஒரு பசியினால் போனான். நிறைய டைம் நம்ம நினைக்கிறோம் அவன் ரொம்ப கெட்டவன், நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு இல்லை. நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படி ஆண்டவரை மறந்துடுறோம். நமக்கு ஒரு தேவை வரும்போது தான் அவரை தேடி வருகிறோம். ஆமேன். ஆனால் நம்ம தகப்பன் அதை விட ரொம்ப நல்ல தகப்பன். ஆமேன். வசனம் சொல்லுகிறது, உலக தகப்பனை பார்த்து பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்பொழுது அதை காட்டிலும் பரமபிதா. அதனால தான் நம்ம பாடினோம், இயேசு நீங்கள் இருக்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒரு புதிய பாடல், ரொம்ப எளிமையான வரிகள். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு பாடுகிற பாடல். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால்
நன்மைகளை நினைத்து ஆமென். இது அவர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இப்போ நம்ம பாடின இந்த பாடல்கள் அது ஒவ்வொரு வரியும் அந்த அந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் பாடும்படி நாங்கள் விரும்புகிறோம். இந்த முதல் சரணம் சொல்லுகிறது, இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார், கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். இப்போ ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க, இப்போதான் இந்த வருடம் தொடங்கின மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 2 மாதங்களே நம்ம முடிக்க போகிறோம். வேகமாய் ஓடுகிற நாட்களில் அப்படியே கண்ணின் மணியை போல காத்த ரட்சகர் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த 3வது அடியில் நம்ம பாடுறோம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை. வசனம் சொல்லுகிறது, எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் கீழே விழுகிறதில்லை, ஏன்னா என்னை காக்க கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாடலின் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது, நெருக்கத்தில் பெருக்கமாய் மாற்றின தேவனை நான் துதிக்க போகிறேன். எப்பயுமே நம்மளோட எதிராளியானவன் நம்மளை துதிக்க விடாமல் நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய எதுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ, எது குறையாக இருக்கிறதோ அதை தான் பார்க்க வைப்பான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்கள் எல்லா நெருக்கங்களும் எல்லா குறைகளையும் அவர் மாற்ற. தேங்க்யூ ஜீசஸ். வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்களை அவர் மேலே வைங்க என்று. அவரை பார்த்து இதுவரைக்கும் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுங்க. இனி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றியோடு நான் பாடிடுவேன். நீங்க தான் பாடணும், உங்க சத்தத்தை உயர்த்தி. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் மறுபடியும் சொல்லுவோமா, நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, ஆமென். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தா பாடி உயர்த்துங்க ஆண்டவரே. கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. ஹalleluya, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்தபோது தாங்கியே நடத்தினீரே. தாங்கினார் என்றால் பாடுங்க. ஹalleluya, தாங்கி நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்துக் கொண்டீர். அறிக்கை செய்வோம் இந்த காலவேளையில. ஆமென். மடியாமல் காத்துக் கொண்டீர், நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே. நீங்க பாடுங்க, உங்க நெருக்கம் பெருக்கமாய் மாறும். ஹalleluya, தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைவு
ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. வசனம் சொல்லுகிறது, நம்ம ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர செய்கிறார். ஆமென். குறைவுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், எது வந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஆராதிக்கிறவங்களுக்கும் ஆராதிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஆராதிக்கிறவங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவனை நம்பி இருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்த நாமத்தை அறிந்ததினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். சங்கீதம் 91 மையமாய் கொண்ட பாடல். அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிகாஸ் he loves me. அவனை நேசிக்கிறபடியால் அவனை நான் அவனுடைய ஆபத்து நாட்களில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை பாடலாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் உந்தன் நாஞ்சையாய் இருப்பதனால் கரங்களை தட்டி ஆராதிப்பு எண்ணத்தோடு உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் உணர்ந்து சொல்லுங்க. I know நீர் என்னை விடுவிப்பீர். Hallelujah. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், அடைக்கலம்,